எப்படி ஒரு பெண்ணை இவ்வளோ மூர்க்கமா பண்ண முடியும்? அதுவும் ஒரு அரசு மருத்துவமனையில ஃபர்ஸ்ட் ஒருத்தர் தான் ரேப் பண்ணாங்க அப்படின்னாங்க. அப்புறம் அந்த 150 மில்லிகிராம் செமன்ற பிறகு இல்ல நிறைய பேர் இருந்திருக்கலாம். இதை ரேப்பா மாத்தணும்ன்றதுக்காக பண்ண. பட் இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு. பின்னாடி யாரோ பெரிய ஆட்கள் இருக்காங்க. பெரிய ஆட்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, பெரிய ஊழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம அரசியல் தலைவர்கள் எடுத்துக்கோங்க, எல்லாருமே பெண் விஷயத்துல வீக்கா தானே இருக்காங்க. இன்னைக்கு ஒரு திரைப்படம் வெளியிட்டாலும் சரி, ஒரு வீட்டுல சீரியல் வெளியிட்டாலும் சரி, பாருங்களேன், வக்ரம் இல்லாத இடம் இருக்கா? பொருள் இருந்ததுன்னா நீ என்ன வேணாலும் பண்ணலாமா? இல்ல அதிகாரம் இருந்ததுன்னா என்ன வேணாலும் பண்ணலாமா? இன்னைக்கு பெண்களுக்கு சமத்துவம் பேசுற, சம உரிமை கொடுத்திருக்கேன் பெண்களுக்கு அப்படின்வாங்க. ஒரே ஒரு பெண் பாலியல் சீண்டலுக்கு உட்படாத ஒரு பெண் எனக்கு காட்டுங்க. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தமிழ் தேசியம் செயற்பாட்டாளரும் சிந்தனையாளரும் மற்றும் மீள்வோம் மீட்போம் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளருமான இனியவள் ரஜினி மேம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க இப்போ கொல்கட்டா அந்த லேடி டாக்டருடைய கேஸ் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஜென்ரலா உங்களோட ஒரு ஒப்பீனியன் ஆஸ் அ ஃபீமேல் என்ன மேம் நினைக்கிறீங்க அதை பத்தி? ஒப்பீனியன் என்ன இருக்கு, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைக் எந்த அளவுக்கு வக்ரத்தோட இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. என் மனிதாபிமானம் சுத்தமாக செத்து போயிருச்சு. ஒரு பெண் வெறும் சதை பிண்டமாக தான் பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த சமூகம் கொண்டு வந்துருச்சுன்ற போது அது உண்மையிலேயே நம்ம வெட்கப்பட வேண்டிய இடத்துல இருக்கோம், வேதனைப்பட வேண்டிய இடத்துல இருக்கோம், பயப்பட வேண்டிய இடத்துல இருக்கோம். ஏன்னா நம்மளும் சரி, நம்ம பிள்ளைகளும் சரி வெளியே தான் இருக்குது. அதுங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கு உள்ளுக்குள்ளார ஒரு விதமான ஒரு பரிதவிப்பு வரதான் செய்யுது. இதை தாண்டி என்ன சொல்றது, என்னுடைய மன ஓட்டத்தில் நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி ஒரு பெண்ணை இவ்வளோ மூர்க்கமாக பண்ண முடியும்? அதுவும் ஒரு அரசு மருத்துவமனையில் ஒரு என்ன சொல்றது, பாதுகாப்பற்ற ஒரு சூழல்ல எப்படி உருவாக்கினாங்க? ஒரு அரசு மருத்துவமனைனா பாதுகாப்பு இருக்கணும் இல்லையா? ஒரு சிசிடிவி இருக்கணும், இல்லை யூ ஹாவ் திஸ் கிரே கோடுன்னு இருக்கு. மருத்துவர்கள் எதனா ஒரு எமர்ஜென்சினா அப்போ அந்த ஃபெசிலிட்டி அங்கே இல்லையா? ஏன்னா அந்த கிரே கோடுன்ற போது டக்குன்னு அது அமுக்குனா நான் சப்போர்ட் ஹெல்ப் வந்துடுவாங்க. இல்லை ஒரு பெண் தங்குறதுக்கு, ஒரு பெண் மருத்துவர் தங்குறதுக்கான ஒரு இடம் கூட இல்லையா? வசதிகள் கூட இல்லையா? இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்குறோம். அப்போ உள்ளே இருக்கிறவங்க ஆராய்ச்சி பண்ணி தான் அந்த நேரத்தில் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி நீங்கள் சில விஷயங்கள் ரொம்ப உள்ள டீப்பாக போனீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒருத்தர் தான் ரேப் பண்ணாங்க அப்படின்னாங்க. அப்புறம் அந்த 150 மில்லிகிராம் செமன்ற பிறகு இல்லை நிறைய பேர் இருந்திருக்கலாம். இன்னொன்று நம்ம அந்த ராய் நடந்து வரும்போதே நமக்கு தெரியுது ஒன்றும் கீறல் எதுவும் கிடையாது. இப்போ ஒரு ஆண் அப்படின்னா அந்த பெண் போராடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனால் பல ஆண்கள்ன்ற போது தான் பிடிச்சிட்டா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியும். மல்டிபிள் மென் அட் மல்டிபிள் டைம்ஸ் அப்படிங்கிறாங்க அவங்க உடம்புல இருக்க அந்த செமனை கால்குலேட் பண்ணும்போது. ஸோ இட் இஸ் லைக் கை காலை பிடிக்கிறதுக்கு அத்தனை பேர் இருந்தாங்கன்னா அவளால் எதுவுமே நகர முடியாது. இந்த அமௌண்ட் ஆஃப் டார்ச்சர் ஷி ஹஸ் அண்டர்வென், அந்த ட்ராமா டார்ச்சர் நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அந்த நேரத்தில் அந்த பெண் என்ன மாதிரி உணர்ந்திருப்பான்றது கூட, அந்த பெண் கஷ்டப்படுறாளேன்ட்டு அந்த ஆண்களுக்கு தெரியாமல் போச்சு. எப்படி தெரியாமல் போச்சு? அது தாயற்ற பிள்ளைங்களா, இல்லை தமக்கைகள் அற்ற பிள்ளைங்களா, இல்லை மனைவி இல்லாத, யூ திங்க் ஆஃப் ஆல் தட் ஏனோ. சரி, அதையும் தாண்டி அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு. அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ்க்கு, சூசைடோட உடம்பு சரியில்லையோ ஏதோ சொல்லி தான் கூப்பிட்ருக்காங்க. இங்கே வந்தோடனே சூசைடுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெற்றவர்களை பார்க்குறதுக்கே 3 மணி நேரம் அனுமதிக்கலை. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துலேயும் ஏதோ குளறுபடி. ஃபார் மீ பர்சனலி ஐ ஃபீல் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை மறைக்கிறதுக்காக இதை செட்ராக்ட் பண்ணுறாங்களோன்னு தோணுது எனக்கு. ஏன்னா இன்னைக்கு பின்னாடி யாரோ பெரிய ஆட்கள் இருக்காங்க. பெரிய ஆட்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பெரிய ஊழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ மருத்துவத்துறை ஸ்கேம் ரொம்ப பெரிய ஸ்கேம் இருக்குது. நம்ம கண்கூடா பார்க்குறோம். ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு டாக்டரை போய் பாருங்களேன், ஒரு மருத்துவத்துக்கு நம்ம போய் பார்க்குறோன்னா அங்கே இந்த ஃபார்மசிஸ்ட் மார்க்கெட்டர்ஸ் இருக்காங்கல்ல, மருந்து விற்பனையாளர்கள், அங்கே மணிக்கணக்கில் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க மருத்துவரை பார்த்து தன்னுடைய ப்ராடக்ட் விற்கிறதுக்கு மருத்துவர்களுக்கு லஞ்சம் கொடுக்குறாங்க.
அப்போது இன்னைக்கு மருத்துவர்கள் வந்து மனசாட்சியே இல்லாமல் தனக்கு என்ன சலுகை கிடைக்குதோ அந்த சலுகைக்கு ஏற்ற மாதிரி அதை தேர்ந்தெடுக்கிற இடத்துல தான் அவங்க இருக்காங்க. whoever gives them more only gets the benefit. அப்போ அந்த மருத்துவர்கள் வந்து அந்த மாதிரி இடத்துக்கு தள்ளப்பட்டது எதனாலன்ற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியது இருக்குல்ல. ஏன்னா அது இரக்கமற்ற செயல். எந்த ப்ராடக்ட் சிறந்ததோ அதை தான் தேர்ந்தெடுக்கணும். ஆனால் எனக்கு எதில் அட்வான்டேஜ் நிறைய இருக்கோ அதை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அப்போ நம்மளுடைய அந்த மருத்துவத்துறைக்குள்ளார போகிறதுக்கு எவ்வளவு பணம் செலவழிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ நீட்டுக்கும் செலவு பண்ண வேண்டிய இடத்துல இருக்காங்க. யூ ஹாவ் டு பே. மருத்துவம் படிக்கிறதுனா நம்ம வீட்டில் வந்து ஒரு தனித்தொகை வந்து வைக்கணும். இப்போ என்னுடைய வீட்லேயும் ஒரு மருத்துவர் இருக்காங்க, முடிச்சிருக்காங்க, இப்போ தான் ரெசிடென்சி பண்ணுறாங்க. நமக்கு அதெல்லாம் வந்து இப்போ கேட்குறோம், நம்ம கேட்குறோம் பாதுகாப்பாக இருக்காளா, இஷ்யூ ஓகேன்னா. ஆனால் அந்த பிள்ளை அழுதுட்டு தான் இருக்குது. 40 மணி நேரம்லாம் வந்து கண் முழிச்சு வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. நான் கேட்டேன், நானும் அழறாங்க. என்னை படிக்க சொல்லி கேட்டேன்னா என்னை வந்து எதுக்காக இந்த மாதிரி கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க அப்படின்னு. அப்போது இதெல்லாம் வந்து யோசிக்கும் போது தெர் இஸ் ஹோல்சமாக நம்மளுடைய அந்த அரசியல் அமைப்பு எல்லாமே வந்து சீரழிவான ஒரு இடத்துல தான் நிற்கிறோம். இது வரலாறு நம்ம தோண்ட வேண்டிய இடத்துல இருக்கோம்ப்பா. நம்ம எவ்வளவுதான் வந்து அரசை கை காட்டலாம், இல்லை வந்து என்ன சொல்கிறது, குற்றவாளிகளை மட்டுமே கை காட்டலாம், இல்லை வந்து இவங்க தான், இந்த செட் ஆஃப் பீப்புள் தான் வந்து இந்த தவறை செஞ்சாங்க அப்படின்னு கை காட்டலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நம்ம கை காட்ட வேண்டியது நம்மளே தான். we are responsible. ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு தேர்வுகளுமே, நான் ஒரு சிம்பிளாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன், எது தப்பு? எவ்வளோ திருட்டு வந்து தப்பு? 1 ரூபாய் திருடுறதும் தப்பு தான், 100 கோடி திருடுறதும் தப்பு தானே. திருடுறது தப்பு தானே. இப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு இந்த கதை வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த அசம்பிளியில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அசம்பிளியில் சொன்ன கதை இது. அதாவது ஒரு பையன் வந்து திருட்டில் மாட்டிட்டு அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்க. அவனை கடைசி ஆசை என்னன்னு கேட்கும்போது எங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்க அம்மா வருவாங்க பார்க்குறதுக்கு. மகனை பார்த்து அழும்போது அவன் என்ன பண்ணுறான்னா அவங்க அம்மா காதை கடிச்சிடுறானா. ஏன்டா அப்படின்னா, நான் சின்ன பிள்ளையில ரப்பர் திருடிட்டு வந்தேன்ல, அப்பவே நீ என்னை கண்டிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான். ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, ஹே ரப்பர் பரவாயில்ல, நம்ம வாங்கி கொடுக்க வேண்டியதில்லை, அவன் சாமர்த்தியமாக ரப்பர் எடுத்துகிட்டு வந்துட்டான், அடுத்து பென்சில் எடுத்துகிட்டு வரான். அம்மா ரப்பர் ஓகே சொல்லிட்டாங்கல்ல, பென்சில் எடுத்துகிட்டு வரலாம், அப்புறம் பென்சில் பாக்ஸ், அப்புறம் நோட் புக்கு, அந்த மாதிரி. அப்போது ஒரு திருட்டுங்கிறது வந்து ஒரு சின்ன விஷயத்துல தான் ஆரம்பிக்குது. எதுனாலுமே அது எந்த கெட்ட பழக்கமாக இருந்தாலும் சரி, அது பெண்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை திருட்டு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை கெட்ட வார்த்தை பேசுகிற சம்மந்தமாக இருக்கலாம், இல்லை குடி, ஒரு பெக்கில் தான் ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸ்மோக் பண்ணுறது ஒரு தம், அதில் தான் ஆரம்பிக்கும். ஒரே ஒரு சுவாசம் இழுத்துக்கிறேன், கஞ்சா இழுத்துக்கிறேன், ஒரு துளியில தான் ஆரம்பிக்கும். நம்ம சொல்கிறோம் ஒரு பியூரிட்டி இருக்கணும், நம்ம வந்து நம்ம அது பக்கமே போகக்கூடாது. ஊழல் ஒரு தடவை நீ பண்ணினா போதும், ஒரு தடவை கை நீட்டி லஞ்சம் வாங்கினா அது பழக்கப்பட்டுரும். ஒரு தடவை நீ லஞ்சம் கொடுக்க பழகினீன்னா அதுவும் பழக்கப்பட்டுரும். அப்போது இந்த சமூகத்தில் என்ன நடக்குது, ஒவ்வொரு தவறுமே பழக்கப்படுத்தி இது தப்பில்லைங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ ஒரு 80களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நார்த்தில் எஸ்பெஷலி ஸ்டவ் அடிக்கிற சம்பவங்கள் வந்து ஏகப்பட்டது நடந்தது. அதனுடைய பின்னணி என்னன்னா டவுரி. அப்போது ஒரு பெண் வந்து எரிக்கப்படலாம், உனக்கு தேவையான பணம் அவன் கொண்டு வரலன்னா எரிக்கப்படலாம். அதே மாதிரி ஒரு மருமகளாக போகும் பெண் வந்து எதுக்கு உபயோகப்படுத்தப்படுறா? அவளுடைய திறமைகளோ அவளுடைய தனித்தன்மைகளோ இல்லை வந்து அவளுடைய விருப்பு வெறுப்புகளோ பெருசுப்படுத்தப்படுதா? கிடையாது. அவள் இன்னொரு சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரி. அவங்க ஈகோக்கு ஒரு மெத்தட், அந்த வீட்டார்களுடைய ஈகோ இருக்கு பாருங்க, அந்த ஈகோக்கு அவள் வந்து அப்போ அவள் பெற்றெடுக்கும் பிள்ளைய அவள் எங்கே கவனிக்கிறது? அப்போ அந்த பெற்றெடுக்கும் பிள்ளைகள் என்னவா மாறுறாங்க? நார்சிஸ்டா மாறுறாங்க. they become children of evil. அவங்களுக்கு வந்து ஒரு பெண்ணை வந்து இப்படி தான் பார்க்கணுங்கிறது தெரியல. ஏன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் வந்து தன்னுடைய தாயை அப்படி நடத்தும் போது அதுவும் சேர்ந்து தான் அவங்கள டார்ச்சர் பண்ணுது. ஓகே, வீட்டில் எல்லாரும் ஒரு பெண்ணை இப்படி நடத்துறதுனால ஒரு பெண்ணா இப்படிதான் நம்ம இப்படி நடத்தலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துடுது அப்படின்னு. இப்போ ஒரு அன்பில்ல, அதாவது என்ன சொல்றது, இந்த உலகத்திலேயே இருக்கிற ஒரு பெரிய ஒரு உறவு, காம்ப்ரமைஸே பண்ணாத, அதே மாதிரி வேற எந்த இதுக்கும் சம்மந்தப்படுத்த முடியாத ஒரு உறவு இருக்குன்னா அது கணவன் மனைவி உறவு தான். அப்போ அந்த உறவு மேம்படணும் அப்படின்னா அந்த உடல் சார்ந்து மனம் சார்ந்து என்ன சொல்றது, உளவியல் சார்ந்து ஒரு அழகான ஒரு பரிமாற்றம் இருக்கணும். அது இருக்கான்னா இல்லாம தானே போச்சு நம்ம சமூகத்துல.
இப்போ ஒரு திருமணம் பண்ணிட்டு ஒரு பெண் ஒரு வீட்டுக்கு போறானாலே அந்த வீட்டுல எங்கே நிம்மதியா விடுறாங்க? அந்த பெத்த தாயும் தகப்பனை வந்து என் பிள்ளை எங்க பிரிச்சிருவாளோன்ற அந்த இதுலயே வந்து பிள்ளைய கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அது ஒரு விதமான நார்சிசம் கிடையாதா? இப்போ வீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறது. அப்ப பெண்களுக்கு மரியாதை அப்படிங்கிறது வீட்ல இருந்து கொடுத்தாதான் ஆமா சொசைட்டில அவங்களுக்கு அது கிடைக்கும். ஆமா ஆமா. நம்ம அரசியல் தலைவர்கள் எடுத்துக்கோங்க, பெண் வீக்னஸ் இல்லாதவர்கள் எத்தனை பேர் நம்மளால சொல்ல முடியும்ல, விரல் விட்டு சொல்ல முடியும்ல. எத்தனை பேர் வந்து எதுலயுமே சிக்கலன்னு நம்ம சொல்ல முடியும்ல? சொல்ல முடியாது. ஆக்சுவலி ஒன்னு ரெண்டு பேர் சிக்கலன்னு சொல்ல முடியும். அதுதான் சொல்றேன். மற்றவர்கள் எல்லாருமே பெண் விஷயத்துல வீக்கா தானே இருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட தலைவர்கள் நமக்கு வந்து அரசியல் அமைப்புல மேல இருக்கும்போது எப்படி வந்து பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும்? இன்னைக்கு ஒரு திரைப்படம் வெளியிட்டாலும் சரி, ஒரு வீட்டுல சீரியல் வெளியிட்டாலும் சரி, பாருங்களேன் வக்ரம் இல்லாத இடம் இருக்கா? ஓகே, ஒரு சீரியல் எடுத்துட்டீங்கன்னா கூட நான் எனக்கு சுத்தமா பாக்குற பழக்கம் கிடையாது. ஜீரோ நாலேஜ் எனக்கு சீரியல்ஸ் எல்லாம். ஆனா நம்ம கேட்குறோம்ல இந்த மாதிரி ஒரு பெண் வந்து ரெண்டு பெண் வந்து ஒரு ஆண் பின்னாடி, இதெல்லாம் வந்து பாசிபிளே கிடையாது. வீட்ல இருக்கவங்களுக்கு விஷம் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கேயாவது போகும்போது ஒரு துணுக்குகள் பார்ப்பேன். யார் வீட்டுக்காவது போகும்போது இப்ப அதுதானே ஓட்டிக்கிட்டு இருக்கு. எங்க உட்காந்து நம்ம கிட்ட பேசுறாங்க. சீரியல்ல அவ்வளவு ஈடுபாடு. ஒரு ஃபேமிலியா கேதர் பண்ணா கூட அந்த சீரியல் இது நடக்குது நம்ம வந்து பேன் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பெண்களை கவர்ச்சி பொருளாதான் திரைப்படங்கள்ல யூஸ் பண்ண கம்ப்ளீட்டா மாத்திட்டீங்க. எல்லாத்தையுமே மாத்திட்டு இன்னைக்கு ஏன் அந்த வக்ரம் நடக்குது நான் கேள்வி கேட்பேன். நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம அந்த சூழலுக்கு வந்துட்டோம். சரி, இது உளவியலா வந்து பெண்ணை பத்தின மதிப்பீட குறைச்சிட்டீங்க. அவள் ஒரு என்ன சொல்றது போக பொருளுங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க. போதையும் கொடுத்துட்டீங்க. இன்னும் வேற என்னதான் இல்ல சொசைட்டிலங்கிறீங்களா? போதையும் கொடுத்துட்டீங்க. நீ போதை எடுத்துட்டே அப்படின்னா எல்லாமே உனக்கு பெரிய இதுவா தானே தெரியும். யூ ஆர் நாட் அஃப்ரேட். இல்ல இன்சென்சிட்டிவ் ஆயிடுறீங்கல்ல. அந்த பெண்ணுக்கு வலிக்குதுங்கிற உணர்வே உனக்கு வரல. எப்படி வராம போச்சு? அதுதான் மேம் எனக்கு டவுட். என்னன்னா கண்டிப்பா வந்து அந்த செமினார் ஹால் அப்படின்னு இருக்கும்போது அது என்னதான் 4th floor சொர்க்கத்துல இருந்தா கூட கண்டிப்பா அந்த பெண் கத்தும் போது அட்லீஸ்ட் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தா ஒரு பேஷண்ட்ஸ் கூட கேட்டிருக்காதா? ஒரு ஹாஸ்பிட்டல்ன்றப்போ பேஷண்ட்ஸ் நம்மளுடைய இதுல வந்து இப்ப நிறைய ஆண்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒருத்தர் வாயை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாதுல்ல. ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. இப்ப உள்ள என்ன சொல்றாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்கேம்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ ஒருவேளை அந்த பெண் அந்த ஸ்கேம்ஸ்க்கான ஒரு வாய்ஸ் அவுட் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிருக்கலாம். இட் கேன் பி எனிதிங். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு இடத்துல பிகாஸ் அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகிகளோட ரியாக்ஷன் இருக்கு பாருங்க, அது நமக்கு சந்தேகத்தை கிளப்புது. ஹாஸ்பிட்டலோட டீன் அவங்க எல்லாரும் சேர்த்து சொல்றீங்க, சோ சந்தேகத்தை கிளப்புது. பட் ஆனா மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்க அப்படின்னா டைம் லைன் கொடுத்திருக்காங்க. இந்த சண்டேக்குள்ள நீங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கப்படலைன்னா இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படும். மாத்தி எத்தனை வழக்குகள் சிபிஐல போய் வந்து தீர்வு வந்திருக்கு. இல்ல மேம் அந்த பொண்ணோட தாய் தந்தை தான் சொல்றாங்களா? லெட் அஸ் பி வெரி வெரி ஓபன். ஓகே, மேபி இந்த வழக்குல கிடைச்சிட்டா கிடைச்சா நல்லதுதான். இன்னைக்கு வந்து நமக்கு தேவையான சட்டங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக்கணும். பெண்ணுக்கு எதிரான இந்த இட்ஸ் மை பாடி. இன்னொரு ஆணுக்கு தொடுறதுக்கு என்ன உரிமை இருக்கு? அவனுக்கு யார் அந்த எண்ணத்தை கொடுத்தது? எல்லா கெட்ட வார்த்தைகளும் பெண்களை வச்சுதான். யார் அவனுங்களுக்கு உரிமை கொடுத்தது? யார் கொடுத்தது? ஏன் நமக்கு இதை பேன் பண்ண முடியல? இந்த சொசைட்டி கொடுத்த உரிமை தானே மேம் ஆண்களுக்கு. எப்பயுமே இதுல வேற டயலாக் அவங்களுக்கு புரியுற மொழியில நம்ம பேசணும் அப்படின்ட்டு. நோ, யூ ஹாவ் டு சேஞ்ச். இப்ப என்ன சொல்லுவாங்க, நீங்க ரொம்ப ரொம்ப வந்து பெர்ஃபெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. பெர்ஃபெக்ஷன் இல்ல, நான் எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நான் தமிழ் தேசியவாதி அப்படின்னா தமிழர் தேசியத்துல உங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த மாதிரியான கெட்ட வார்த்தைகள் கிடையாது, பெண்களை இழிவுபடுத்தும் ஒரு சூழ்நிலை கிடையாது. இலக்கியத்துல ஒரு சான்று காட்டுங்களேன். நம்மளுடைய பண்டைய இலக்கியங்கள் அந்த மாதிரி கிடையாது. நம்மளுடைய கதைகள்ல கிடையாது. கம்பீரமான பெண்கள் தான், வீரமிக்க பெண்கள் தான். கணவன் வந்து தவறா போயிருக்கான் அப்படின்னா சுத்தி வந்து மேல இருந்து எட்டி உதைச்சவங்க, அப்படிப்பட்ட வீர பெண்மணிகள் உள்ளவங்க தான் நம்மளுடைய சமூகம். எந்த விதத்திலையும் பெண்கள் தாழ்ந்து போகல, தன்னுடைய பொறுப்புகளை புரிஞ்சு நடந்திருக்காங்களே தவிர்த்து அடிமை மனநிலையில இருந்ததும் கிடையாது. ஆண்களும் வந்து தன்னுடைய இருப்ப என்ன சொல்றது சரியா புரிய வச்சுதான் வந்து பெண்களை
கவர்ந்திருக்கிறாங்க. திருமணம் எப்படி நடந்தது? ஒண்ணு நீங்க ஜல்லிக்கட்டு காளை அடக்கணும், இல்ல கல்ல தூக்கணும், இல்ல சண்டையில வந்து வெற்றி பெறணும். இப்படிப்பட்ட ஆண்கள் தான் நம்ம சமூகத்துல இருந்தாங்க. கெட்ட வார்த்தை பேசிட்டு இருந்த ஆண்களும், பெண்களை மலிவா பேசுற ஆண்களும், இல்ல வந்து பெண்களை மலிவா பாக்குற ஆண்களும் we never had. தமிழ் சமூகத்துல அது கிடையாது. ஆனா அதே இலக்கியங்கள்ல 5 கணவர்கள் கொண்ட திரௌபதியையும் அப்படிதான் பேசினாங்க. It is a myth. அக்னி பரீட்சையை கொடுத்த சீதையுமே சீதையை தான் இவருங்க. அதெல்லாம் வந்து ஹிஸ்டாரிக்கலா பாத்தீங்க அப்படின்னா it is all different stories. நிலம் சம்பந்தப்பட்ட ஸ்டோரிஸ் அது. ஓகே, இட்ஸ் a mythology. அது என்ன சொல்றது, கதைகளாக உருவாகப்பட்டது. அது ஒரு கரு இருக்கும். இப்ப நம்ம PS2 எடுத்தாங்கல்ல, PS1 PS2 எடுத்தாங்கல்ல, பொன்னியின் செல்வன் எடுத்தாங்கல்ல, அதெல்லாம் உண்மை கதையா? உண்மையில மெயினா இருக்கிற நந்தினி கேரக்டர், பூங்குழலி கேரக்டர் ஆர் ஃபேக். உண்மையான கற்பனை கதாபாத்திரங்கள். அது நம்மளுடைய சரித்திரத்துல அது கிடையாது. ஆனா எப்படி கலந்து கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி கலவைகள் அது. How can one woman have 5 husbands? பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய தமிழர் கலாச்சாரத்துல அப்படி கிடையவே கிடையாது. we never had. அப்ப இது எல்லாமே வந்து நம்மளுடைய வரலாற்று அடிப்படையில கொண்டுட்டாலுமே எப்பயுமே பெண்கள் அந்த போதை பொருளா பார்க்கக்கூடிய ஆண்கள் சமுதாயம் அப்பத்துல இருந்தும் இருக்கு. அது இன்னும் கண்டினியூ ஆயிட்டு தானே மேம் இருக்கு. அதாவது நம்மளுடைய தமிழ் சமூகத்திலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பல்லவ காலம் அப்படின்வாங்க. எனக்கு இது சரியான ஹிஸ்டரி தெரியாது, நான் இப்போ தேடிக்கிட்டு இருக்கேன், அதை படிச்சுட்டும் இருக்கேன். நான் தாய் வழி சமூகமாக தான் இருந்தது. ஓகேவா, தாய் வழி சமூகமாக தான் இருந்தது. ஏதோ ஒரு பீரியட்ல தான் வந்து அது தந்தை வழி சமூகமாக மாறுச்சு. அதுக்கான காரணம் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, ஒரு குழந்தை வந்து யாருடையது அப்படிங்கிறது ஒரு பெண் தான் சொல்ல முடியும். இந்த உலகத்துக்கு இப்ப நம்ம இனிஷியல் போடுறோம் இல்லையா, இப்போ ஒரு பெண் வந்து கணவருடைய பெயர் தன் பெயர் பின்னாடி இணைச்சுக்கிறாங்க. அதே மாதிரி தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய கணவருடைய பேரை கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து ஆணாதிக்க சிந்தனையோ இல்ல அந்த இது கிடையாது. இவர் தான் அப்பா, அதை ப்ரூவ் பண்றதுக்கு இந்த குழந்தைக்கு தகப்பன் இவர் தான் அப்படிங்கிற அந்த ஒரு, ஏன்னா நான் பிள்ளைய சுமக்கிறேன்னா ஊரே பாக்குது, தெரியும். அது நான் பெத்தெடுக்கும் போது அது எந்துதான் தெரியும். பட் இவருக்கு தான் பெத்தங்கிறது எப்படி தெரியும்? நான் சொன்னா தானே தெரியும். அப்போ அந்த ஒரு வழக்கத்துக்காக மாறுபட்ட ஒரு விஷயம்தான் அது. அதே மாதிரி நம்ம இத்தனையும் இதில் படிச்சிருக்கோம். பெண்கள் வந்து இப்போ என்னுடைய ஆரம்ப காலகட்டத்திலே சொல்லுவாங்க, இந்த கிராமத்தில் இருக்கவங்க எல்லாம் வந்து இது சுள்ளி எடுக்க போவாங்க, வெட்டிட்டு வர போவாங்க. போற வழியிலே பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்துருமா, கடை எடுக்க போகும்போது குழந்தை பிறந்துரும். அதை தானா பெற்று அந்த தொப்புள் கொடியை வெட்டி அதை தூக்கிட்டு வருவாங்க, வேலை பண்ணுவாங்க. பெற்றவர்களே வந்து அதை குழந்தைய தூக்கிட்டு வருவாங்க அப்படின்னு. அப்ப அந்த அளவுக்கு வந்து ஒரு உடல் அமைப்பு இருந்த பெண்கள் தான் இருந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா பெண்களை எம்பவர் பண்றோம்னு சொல்லிட்டு நம்மள வீக்காக்கிட்டே தான் வராங்க. இன்னைக்கு பெண்களுக்கு சமத்துவம் பேசுற, சம உரிமை கொடுத்திருக்கேன் பெண்களுக்கு அப்படின்வாங்க. இன்னைக்கு ஒரே ஒரு பெண், நான் சேலஞ்ச் பண்றேன், ஒரே ஒரு பெண் பாலியல் சீண்டலுக்கு உட்படாத ஒரு பெண் எனக்கு காட்டுங்க, ஒரே ஒரு பெண் காட்டுங்க. அந்த மாதிரி பிறந்த குழந்தை மட்டும்தான் மேம். அது கூட பிறந்த குழந்தை கூட இப்ப பாதுகாப்பு இல்லை கிடையாது. இல்ல, ஒவ்வொரு பெண்ணும். ஏன்னா இது நான் என்னுடைய இத்தனை வயதுக்கு நான் வந்து அத்தனை பெண்கள்கிட்டயும் இந்த கேள்வியை நான் வச்சிருக்கேன். நான் பழகும் அத்தனை பெண்கள்கிட்டயும் ஒருத்தர் கூட பாலியல் சீண்டல்ல கடக்காம வந்ததே கிடையாது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவங்க அதை சந்திச்சே ஆக வேண்டிய ஒரு கட்டாய சூழல் உருவாயிருக்கு. இதுதான் சமத்துவம் தரக்கூடிய நாடா? சொல்லுங்க, கிடையாது. இப்ப நான் பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய குழந்தைங்க வளர்ற வரைக்கும் நான் ஒரு வீட்டின் அமைப்பு இல்லை என்னுடைய ஆஃபீஸில் என்னுடைய பிள்ளைங்க என்னோட இருக்கிற மாதிரியான அமைப்பில் தான் நான் இருந்தேன். காரணம் என்ன? பயம். அந்த குழந்தைங்களை வந்து அந்த கரெக்டாக அதை கடத்தி வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் நம்ம அனுபவிச்சிருக்கோம் இல்லையா? அந்த சீண்டல்களை அது எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை மனதில் உருவாக்குதுங்கிறது நமக்கு தெரியும், வாழ்க்கையை வாழ்ந்தவங்களுக்கு தெரியும். ஏன்னா பாலியல் சீண்டல்கள்ன்றது வந்து என்ன சொல்றது, இட் இஸ் நாட் சம்திங் தட் இஸ் ஜஸ்ட் ஆன் த சர்ஃபேஸ். அது உங்களுடைய வாழ்க்கையே வந்து பாதிக்கும், உங்களுடைய உறவை பாதிக்கும், அது உங்களுடைய உளவியலை பாதிக்கும், அது கடைசி வரைக்கும் உங்களுக்கு மறக்காது. அப்ப பெண்களுக்கு பாதுகாப்புன்றது வீட்லயும் இல்லை, படிக்கிற ஸ்கூல்ல இல்லை, காலேஜ்ல இல்லை, வேலை செய்யற இடத்துல இல்லை திருமணம் பண்ணிட்டு போற கணவர் வீட்லயும் இல்லை. அப்படி எந்த இடத்துலயுமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அப்ப நம்ம ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தானே நம்ம இருக்கோம். அது மட்டும் இல்லாம இப்போ நமக்கு ஒரு பாலியல் சீண்டல் நடக்குது அப்படின்னு நம்ம ஒரு இடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்றோம் அப்படின்னா உடனே நீ ஏன் அங்க போன,
அந்த கேள்விதான் வரும். அவங்க வந்து அவருடைய பாய் ஃப்ரெண்டை வந்து அவங்க வர வச்சிருந்தாங்க. சோ அவர் அந்த ஃப்ரெண்ட் அவருடைய பாய் ஃப்ரெண்ட் வரப்போ அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதான் நான் சொல்ல வரேன். இப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் நடக்குது நம்ம சொன்னா நீங்க இப்படி ட்ரெஸ் போட்டனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு ஒரு பாயிண்ட் வருது. இப்போ அந்த பெண்ணே வந்து அந்த பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டாங்க அப்படின்ற இப்போ ஒரு பாயிண்ட் வருது. இப்போ மொத்தமா எப்படி ஸ்டோரி கிரியேட் ஆகும்னா அந்த பொண்ணே தப்பானவ அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டோரி. அதான் சொல்றேன், இந்த சமூகம் வந்து இட்ஸ் பிகம் a very narcissistic. இது வீட்லயும் அப்படிதான், வீட்லயும் அதுதான். என்னுடைய பர்சனல் அனுபவமே இருக்கு. ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் நான் வந்து அதை வெளிப்படுத்துறேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் வாழ்க்கையில நடந்துச்சு அப்படின்ற போது என்னை பாதுகாக்க வேண்டியவர் மூத்தவர் என்ன சொல்றாருன்னா, இதை நீ மறைச்சிருக்கணும், நீ வெளியே சொல்லியிருக்க கூடாது. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எனக்கே நடந்தது, எனக்கே இது நடந்தது. எனக்கு பயங்கர ஷாக்கு, எனக்கு பயங்கர ஷாக். என்னடா இது, என்னடா நம்மளும் பேண்ட் சட்டை போட்டுன்னு சுத்துறோம், நம்மளையே அப்படி பண்றாங்க. இல்ல நான் சொல்றது எனக்கு சின்ன வயசுல, என்னுடைய சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயத்த வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு நான் சொல்றேன். எனக்கு அதாவது ரொம்ப சிம்பிளா என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, ஏன் பிள்ளைங்களை வந்து நீ ஒரு பெரிய பொசிஷன் எனக்கு கிடைச்சது வேலையை, நீ போக மாட்டேங்கிற, நீ வந்து குண்டுச்சட்டியில குதிரை ஓட்டிட்டு இருக்கிற, உன்னுடைய இதை வந்து நீ எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டேங்கிறன்ற போது, இல்லை என்னுடைய பிள்ளைங்களுடைய பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியம், நான் போக மாட்டேன், வேலைக்கு போக மாட்டேன், வெளியில வேலைக்கு போக மாட்டேன், நான் இந்த மாதிரி தொழில் பண்ணிட்டு என் பசங்களோட இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை ஒரு திட்டிட்டு இருந்தாங்க. அப்போ திட்டிட்டு இருக்கும்போது நான் சொல்றேன், நான் இது நடந்துச்சு எனக்கு சின்ன வயசுல, அம்மா வேலைக்கு போயிட்டாங்கல்ல, அப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு அநீதி நடந்தது, இது என் பிள்ளைங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் ஒரு என்ன சொல்றது அழுகையோட சொல்லும்போது, இது நீ இப்போ சொல்லியிருக்க கூடாது, இது நீ சாகுற வரைக்கும் நீ மறைச்சிருக்கணும் அப்படின்னாங்க. ஏன் மறைக்கணும்? அதான் கேட்குறேன், ஏன் மறைக்கணும்? தனக்கு நடந்திருக்கு, தன்னோட பிள்ளைகளுக்கு நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், மறைக்கணும் கிடையாது. ஏன் மறைக்கணும்? யோசிச்சு பாருங்க, ஏன் மறைக்கணும்? இது வந்து உங்க வீட்டுல இருக்கவங்களே கேட்டிருக்காங்க. என்னுடைய அப்பா. ஓகே, உங்க அப்பாவே கேட்டிருக்காரு. ஓகே. அப்போ நமக்கு என்னை பாதுகாக்க வேண்டியவர் அவர். அப்போ நம்ம வந்து அந்த இடத்துல உறைஞ்சு போயிடுறோம். என்ன சொல்ல வராங்க இவங்க? அப்போ எது ஆண்கள் எது பண்ணாலும் இவரே தான் வந்து யாரோ ஒருத்தர் எனக்கு லவ் லெட்டர் கொடுக்குறான், என் பேக்ல போடுறான், என்ன பண்றாரு, எடை அடிக்கிறாரு. இப்ப கூட கேட்பேன், ஏன்பா என்ன அடிச்சீங்க அப்படின்னு கேட்பேன் நான். ஏன்பா என்ன அடிச்சீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்? இந்த சமூகம் அப்படிதான். அதாவது ஒருத்தன் வந்து ஒன்றும் இல்லை, கால் கட்டு போடுறேன், பையன் சரியா இல்லை, அவனை ஒரு கால் கட்டு போட்டா அவன் சரியாயிருவான். வாட் கைண்ட் ஆஃப் லாஜிக் இஸ் தட்? ஒரு பெண்ணை வந்து அவன் பார்த்துக்கிற மனநிலையில இருக்கணுமா, இல்லை வந்து ஒரு பெண் வந்து அவனை திருத்துற ஒரு மனநிலைக்கு வரணுமா? ஹூ இஸ் அ உமன்? நான் ஒருத்தனை திருமணம் பண்றேன்னா அவனுக்கு தாயா இருக்கிறதுக்கு நான் திருமணம் பண்ணல. அதே மாதிரி பாருங்க, நம்மளுடைய வழக்காடுல ஒண்ணு இருக்கும், வழக்காடு இருக்குல்ல, அதுல என்ன இருக்கும், ஒரு மனைவி வந்து எப்படி இருக்கணும்னா, வெளியே சாப்பாடு போடுறதுல வந்து தாய் மாதிரியும், நட்புல வந்து தமக்கை மாதிரியும், படுக்கையில வேசி மாதிரியும் வாங்க. எப்படி வேசி மாதிரி இருக்க முடியும்? எவ்வளவு பெரிய ஒரு லாஜிக்கல் மிஸ்டேக் பாருங்க. அந்த ஒரு என்ன எதிர்பார்க்கிறீங்க, என்ன 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 விருப்பப்பட்டாலும் நீ செய்யலாங்கிற இடத்துக்கு ஒரு பெண் வரணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை வந்து எத்தனை வருடமா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு ஒரு தவறான ஒரு சிந்தனை, ஏற்றுக்கொள்ள முடியுமா? இட்ஸ் ஐடியாலஜிக்கல் என்ன சொல்றது, மர்டர். ஒரு பெண் வேசியா இருக்கவே முடியாது. நீ என்ன சொல்ல வர? இந்த சமூகத்துல அது திணிக்கப்பட்டுச்சு. நம்ம கோபம் வரலையே, நம்ம கேள்வி கேட்கலையே. இல்ல மேம், இது ஒரு பக்கம் நீங்க சொல்றது கரெக்டா இருந்தாலும் உடனே என்ன சொல்றாங்கன்னா, சோஷியல் ஒர்க்கர், செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல லேடிஸ்ல அப்படிங்கிறாங்க. அடுத்த வார்த்தை அதை யூஸ் பண்றாங்க. இருக்கக்கூடாது. நல்ல சமூகத்துல அப்படி ஒரு ஒர்க்கர்ஸே இருக்கக்கூடாது. ஒரு ஆண் அதை தேடி போற இடத்துக்கு ஒரு ஆண் இருக்கக்கூடாது. You are creating a society, na you have to create a society that is devoid of this. அது ஒருத்தன் வந்து வெறித்தனமா ஆகுறான்னா ஏன் ஆகுறான்? அது ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இதெல்லாம் சொசைட்டில இருந்தாலுமே நம்மளும் நம்ம மகன்களை எஜுகேட் பண்ணணும்ன்றது ஒண்ணு இருக்குல்ல. நம்ம வீட்டுல இருக்கிற நம்ம தான் எஜுகேட் பண்ணணும். நான் சொன்னேன் இல்லையா, ஆரம்பத்துல வந்து வீட்டுலதான் எல்லாமே ஆரம்பிக்குது. இன்னைக்கு அரசியல்வாதிகள் உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஒரு மனிதனுடைய தேவை ரெண்டே ரெண்டு தான் அடிப்படையா. என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம்? உணவு, உடை, அதெல்லாம் பேசிக்ஸ். ஓகே. த நீட், அந்த ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு பதவி, பொருளாதாரமும் பவரும் தான். ஓகே. அந்த பணம், பதவி, பொருளாதாரமும் அதிகாரமும் தான் அவனுக்கு தேவைப்படுது. அந்த பொருளாதாரமும் அதிகாரமும் வரும்போது அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறானோ அதுதான் வந்து அவனை சுற்றி உள்ளவர்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதான் அவருடைய உண்மை முகமும் அதுதான். அப்போ நீ பொருளாதாரம், நமக்கு எத்தனை திருக்குறள் எத்தனை இருக்கு இல்ல, நம்மளுடைய என்ன சொல்றது, எப்படி வாழணுங்கிறது எத்தனை சித்தாந்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உனக்கு பொருள் வந்து
அதான் சொல்றது, பொருள் இருந்ததுன்னா நீ என்ன வேணாலும் பண்ணலாமா, இல்ல அதிகாரம் இருந்ததுன்னா என்ன வேணாலும் பண்ணலாமா, கேள்விகள் இருக்குல்ல. இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சினிமால என்ன நடக்குது, திரைன்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டு எவ்வளவு வக்ரமோ அத்தனை வக்ரத்தையும் உள்ளேயும் நடத்துறாங்க வெளியும் நடத்துறாங்க. எப்படி அதை பார்த்து எப்படி நம்ம வந்து அதை சமன்படுத்துறது, நம்ம மனநிலை எப்படி சமன்படுத்துறது? இது ஏற்கனவே சொல்ற ஒரு விஷயம் தான். அதாவது ஒரு ஐட்டம் சாங் ஒருத்தி ஆடுறான்னா அவன் மேல வச்சிருக்கிற ஆசைய ஒரு ஒரு அப்பாவி பெண் மேலேயோ குழந்தை மேலேயோ இல்ல வந்து என்ன சொல்றது இயலாமையில இருக்கிற ஒரு பெண் இது வந்து இறக்கி வச்சுட்டு போவான் அந்த வக்ரத்தை. ஒருத்தன் அந்த வக்ரம் தேவையா? வாட் டு யூ நீட் இன் லைஃப்? அப்போ இன்னைக்கு வந்து நம்ம ஒருத்தருமே நம்மளை கேள்விக்கு உட்படுத்தி தான் ஆகணும். இப்படிதான் வாழணுங்கிறது தான் நியதினா இப்படித்தான் வாழணும். நோ காம்ப்ரமைசஸ், நோ காம்ப்ரமைசஸ். சரி, யாருன்னா ஒருத்தர் வந்து நீ ரொம்ப ஒழுங்கோ, சரி எனக்கு கூட சோஷியல் ட்ரிங்கிங் இஸ் ஃபைன் நினைச்ச ஆள் தான் நான். ஏன்னா திராவிட கலாச்சாரம், அது ஒரு திராவிட தலைமுறை உருவாயிருச்சு. சோஷியல் ட்ரிங்கிங் இஸ் ஓகே நினைச்ச ஆள் தான் நான். பட் தென் when I understood, அப்ப என்ன பண்றேன், பின் வாங்குறேன். நோ, இது என்னையும் தொடக்கூடாது, என் வீட்டையும் தொடக்கூடாது, என்னை சுத்தி இருக்கவங்களையும் தொடக்கூடாதுங்கிறதுல தெளிவு பெற்று நான் பின்னாடி வரேன். அப்போ நீ ரொம்ப ஒழுங்கோ அப்படின்றப்ப நம்ம என்ன பதில் சொல்றது? இன்னைக்கு வந்து ஐ எம் வெரி ஸ்ட்ரெயிட், இல்லை நான் இப்படிதான் வாழணும்னு நினைக்கிறேன், நான் நீ நகைப்புக்குரியவளாக மாறி விடுகிறாய். இது எவ்வளவு பெரிய சமூக சீரழிவு. நீ ஒரு தடவையும் காம்ப்ரமைஸ் பண்ணும் போது, கெட்ட வார்த்தை பேசுறது ஓகே, தண்ணி அடிக்கிறது ஓகே, தம் அடிக்கிறது ஓகே, ஒரு பெண்ணை கொச்சைப்படுத்தி பேசுறது ஓகே, இல்ல வந்து திரைப்படத்துல வந்து இதெல்லாம் பார்த்து பாக்குறது ஓகே, நீ சொல்ல 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 நீ ஓகே பண்ணிட்டு போக 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 நீ பெற்ற பெண் பிள்ளைய இன்னும் ஒரு பாதுகாப்பற்ற சூழலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிற, உன் சகோதரிகளை வந்து பாதுகாப்பற்ற இடத்துக்கு நீ கொண்டு போயிட்டு இருக்கிற. இது இந்த சமூகம் எப்போ உணரும்? அரசியல்வாதிகள் தவறு பண்ணும்போது கண்ணை முடிக்கிறோம். இட்ஸ் ஓகே. பெரிய மனுஷன் அப்படிதான் இருப்பான், ஆண்கள் அப்படிதான் இருப்பாங்க, ஆம்பளைங்க அப்படிதான் இருப்பாங்க. நம்ம தான் சில தாய்மார்களே இதை சொல்றாங்க, ஆம்பளை பையன் இந்த மாதிரி வீட்டு வேலை எல்லாம் செய்யக்கூடாது, பாத்திரம் தேய்க்க கூடாது, வீடு பெருக்க கூடாது, ஆம்பளை பையன் இதை செய்யக்கூடாது, வீட்டுக்கு வர பெண் தான் செய்யணும் அப்படின்னு தாய்மார்களே சொல்றாங்க. அதுதான் அது ஒரு வக்ரம், அது ஒரு வக்ரம். அந்த வக்ர மனநிலையில இருந்து நம்ம வெளியே வந்தே தீரணும், வேற வழியே கிடையாது. அதாவது என்னுடைய மகனுக்கு மகளுக்கு வந்து நான் என்ன கொடுக்குறேன்றது பெருசு கிடையாது, எவ்வளவு பொருளாதாரம் கொடுக்குறேன், எவ்வளவு வளர்ச்சியை கொடுக்குறேன்றது பெருசு கிடையாது, எவ்வளவு வேல்யூஸ் கொடுக்குறேன் நான். மற்றவர்களை காயப்படுத்தாத அதே சமயம் உறுத்தலாக இல்லாம இருக்கிறது எப்படின்றது சொல்லி கொடுக்கும் போதுதான் ஒரு தாயா நான் வெற்றி பெறுகிறேன். இதுதான் இப்படிதான், இது தாண்ட முடியாது. அதை தாண்டி போன அப்படின்னா நான் சொல்லுவேன், நான் விளையாட்டா சொல்லுவேன், ஏதாவது பண்ணு சாப்பாட்டுல விஷம் வச்சிருவேன் அப்படின்னு. அதாவது இட்ஸ் நாட் அ ஜோக், பட் என்னுடைய மனநிலை என்ன அப்படின்னா, நீ இப்ப என்ன சொல்றது, நான் பெத்தவன், என்னுடைய பிள்ளைங்களை தவறு செஞ்சாலும் தவறு தான், ஏத்துக்க முடியாது. ஒரு தடவை மன்னிக்கலாம், ஒரே ஒரு தடவை தான். என்னையே நான் மன்னிச்சுக்க மாட்டேன், அந்த மாதிரி ஆள் நான். ஓகே, நிறைய பேர் வந்து டூ ஸ்ட்ரெயிட்னு வாங்க, அந்த நேரா நிக்கிறது தான் அடி வாங்கணுவாங்கல்ல, அந்த மாதிரி அடி வாங்க தான் செய்யறாங்க. இன்னைக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல மாற்றாங்க. இந்த பெண் வந்து கேள்வி கேட்கக்கூடிய பெண்ணா இருப்பா பாருங்க. ஏதாவது ஒரு விதத்துல உண்மையிலேயே சிபிஐ கரெக்டா பண்ணியிருந்தது அப்படின்னா அது நீதியை வாங்கி கொடுக்குமானால் அந்த இடத்துல அந்த பெண் கேள்வி கேட்கக்கூடிய பெண்ணாக இருப்பாங்கிறத நான் உறுதியா நான் சொல்றேன். நான் she would be someone who is very powerful and straightforward. ஏன்னா இவ்வளவு you saw the amount of torture. எப்போ நம்ம டார்ச்சர் கொடுப்போம் ஒருத்தருக்கு? அவ்வளவு வெறும் வந்து பாலியல் இச்சை இருக்கிறதுனால மட்டும் அந்த டார்ச்சரை கொடுத்துருவாங்களா? இல்ல மேம், அவங்களுடைய கழுத்து உடைக்கப்பட்டிருக்கு, கால்கள் உடைக்கப்பட்டிருக்கு, கண்ல இருந்து ரத்தம் வந்திருக்கு, பிரைவேட் பார்ட்ஸ்ல இருந்து ப்ளீடிங் ஆயிருக்கு, உதட கடிச்சிருக்காங்க, காதெல்லாம் அறுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து ரேப்பை தாண்டி நடக்கக்கூடிய விஷயங்கள் இல்லையே. இப்ப ரேப்பே பாத்தீங்கன்னா உங்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ஷி டைட் ஒன்லி பண்ணிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமா ஆமா, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான். அப்போ what was the intention? Something else is there. Read between the lines. Murder பண்றது இத ரேப்பா மாத்தணும்ன்றதுக்காக பண்ண, பட் அதுக்கு இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பொறுத்த வரைக்கும் ரேப் பண்ணி மர்டர் பண்ணுவாங்க, பட் இதுல மர்டர் பண்ணிட்டு அப்புறம் ரேப் பண்ணிருக்காங்க. அதுவும் எப்படி மர்டர் பண்ணிருக்காங்க? இந்த மாதிரி கையை உடைச்சு கழுத்தை உடைச்சு. So there is a big question. There is a very big question. Very big question. இன்னைக்கு நம்ம கேள்வி கேட்க தைரியமா பேச முடியாத இடத்துக்கு நம்மள கொண்டு வந்துட்டாங்க. நம்ம கேள்வி கேட்டா இப்படி நடக்கும்,
கேள்வி கேட்டு எதிர்த்து பேசினா இப்படி நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டப்க்கு கொண்டு வந்துட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, நமக்கு எதுக்கு வம்பு, நம்மளோட தாய் தந்தையும் சொல்லக்கூடிய விஷயம் அதான், உனக்கே வம்பு, நீ வேலைக்கு போறியா, வீட்டுக்கு வந்தியா, அவ்வளவுதான், அது பாட்டு வேலையை பாரு. நம்மள எதுல முடக்குவாங்க, ஒண்ணு நமக்கு ஆபத்தை உருவாக்குவாங்க, இல்லைன்னா வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தை முடக்குவாங்க, இல்ல நம்மளுடைய அதிகாரத்தம், நமக்கு இருக்கிற நம்ம இது வரைக்கும் என்ன சொல்றது எதுவுமே இல்லாம ஆக்கிடுவாங்க. அப்போ we have to think about everything. ஒரு சமூகமா நம்ம வந்து நம்மளை சமன்படுத்திக்க வேண்டிய, அதாவது நம்மளை சரி பண்ணிக்க வேண்டிய இடத்துல இருக்கும். தமிழ் தேசியம் பேசுறோம் அப்படின்னா, ஏன்னா நான் வந்து அதுல ரொம்ப உறுதியா இருக்கிறது காரணம் என்ன, பல இனக்குழுக்கள், நம்ம பல இனக்குழுக்கள் இன்னைக்கு நம்ம இப்போ கல்கத்தால நடக்குது அப்படிங்கிற, இப்ப தமிழ்நாட்டிலயும் நடந்தது இல்ல, இப்பதான் நடந்தது, 2 நாள் முன்னாடி நடந்தது, எல்லா இடத்துலயும் நடக்குது. பொள்ளாச்சி சம்பவம் நம்ம கதற பார்த்தோம், அண்ணா விட்டுருங்கண்ணான்ற ஒரு பிள்ளைய வந்து எந்த அளவுக்கு பண்ணாங்கன்றத பார்த்தோம். அப்போ இந்த நம்மளுடைய மண்ணில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து எங்கேயோ இருந்து வந்தவங்க இன்னைக்கு இங்க ஆண்டுட்டு இருக்காங்க. எங்கேயோ இருந்து வந்தவங்க, பர்ஷியா துருக்கியில இருக்கிறவங்க தான் இன்னைக்கு நம்மளுடைய நம்ம நாட்டை ஆண்டு கொண்டு இருப்பவர்கள். இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், கொஞ்சம் கொஞ்சமா பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு இப்போ இந்தியர்களா மாறி இருக்காங்க. ஆமா, அவங்கதான் வந்து இங்க, ஏன்னா இங்க நம்ம வந்து தமிழர்களா என்ன சொல்றது, பெங்காலியா இல்ல வந்து அப்படி நம்ம பிரிஞ்சு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய கலாச்சாரத்துல நம்ம இருந்துருவோம். அது அவங்களுக்கு ஆபத்து இல்லையா? சோ இந்த மர்டரை பொறுத்த வரைக்கும் அரசியல் என்ன சொல்றது, அரசியல் அழுத்தமும் இருக்கு, இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு ஸ்கேமும் இருக்கு. அந்த பெண்ணை வந்து கொலை பண்ணி அதுக்கப்புறமா பாலியல் வன்குணர்வு அதை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மேம், லாஸ்ட் அவங்க கிட்ட கேட்க விரும்புகிற ஒரே ஒரு கேள்வி, அந்த தாயும் தந்தையும் அவங்களுடைய மனநிலை, அவங்க மகளை வந்து அரை நிர்வாணமா பார்த்ததுக்கு அப்புறமா இது சூசைடுன்னு சொல்லும் போது யாருமே நம்ப மாட்டாங்க. ஒரு அரை நிர்வாணமா ஒரு பெண்ணை எப்படி சூசைட் பண்ணிக்குவா? இந்த ஒரு கேள்வி இருக்கு இல்ல. நம்ம உண்மையில அந்த என்ன சொல்றது, அந்த தாய் தகப்பனுடைய இடத்துல நம்மள கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. 31 வயது பெண் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மனநிலையில அவங்க இருந்திருக்காங்க. அதை வந்து என்ன சொல்றது, நம்மளால வந்து ஒரு வார்த்தையில கூட அதை சொல்ல முடியாது. அவங்க இனி எப்படி வாழ்வாங்கன்றதுதான் நமக்கு தெரியல. அஸ் பேரண்ட்ஸ்னோ இதை கடைசி வரைக்கும் சுமக்கிறதுங்கிறது கஷ்டம். அட்லீஸ்ட் அவங்க பேரண்ட்ஸுக்காகவாது இந்த வழக்குல நீதி கிடைச்சு உண்மை குற்றவாளிகள் என்ன நீதி கிடைச்சாலும் அந்த பேரண்ட்ஸோடைய இழப்பு போகாது இல்ல. அவங்க லைஃப் டைம் அவங்க இதை சர்வைவ் பண்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். நீங்க நீதி கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் இட் இஸ் நாட் கோயிங் டு, நீதி கிடைச்சா கூட அப்புறம் இல்ல மேம் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்? என்ன பேசுறீங்க நீங்க? இல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த சென்ஸ், என்னோட பெண்ணுக்கு இப்படி ஆளாக்குன குற்றவாளிக்கு தண்டனை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் வந்து இட்ஸ் நாட் தி பாயிண்ட். அதுல முடியாது. வேணா வந்து ஒரு பெர்சன்டேஜ் வேணா ஓகே, அட்லீஸ்ட் இதாவது நடந்துச்சு, நீதியாவது கிடைச்சது, ஜஸ்டிஸாவது கிடைச்சது. ஆனா அவங்களுடைய 99% வந்து தே ஆர் லாஸ்ட் ஃபார் தியர் லைஃப். அதுவும் வந்து என்னால யோசிக்கவே முடியல. ஏன்னா அந்த விஷுவல் பண்ணி அதுக்குள்ளார நான் போகவே விரும்பல, என்னால தாங்க முடியாது. தட் இஸ் a reality many parents are facing. நிறைய பேரண்ட்ஸ் ஆர் ஃபேஸிங். ஆக்சுவலி மேம் நம்ம இப்போ பேசின விஷயம் வந்து வெறும் கொல்கட்டா அந்த பெண் டாக்டர் பத்தி மட்டும் இல்ல, ஓவராலா இது வரைக்கும் இந்தியால நடந்த அனைத்து வழக்குகளை பத்தி தான். பொள்ளாச்சி வழக்கா இருக்கட்டும், எதுக்காக கிடைச்சதா சொல்லுங்க, எதுக்காவது தீர்வு கிடைச்சது? பெரிய கேள்விக்குறிதான். 77 ஆண்டு கால சுதந்திரத்துல ஏன்னா இந்த அரசியல் அமைப்பு சட்டமே வந்து பல ஓட்டைகள் இருக்கிறது. இது வந்து என்ன சொல்றது, இது அந்த இந்திய மக்களா பல இன குழுக்களா நிம்மதியா வாழ்றதுக்கான சட்டம் கிடையாது. இங்க என்ன சொல்றது, ஒரு ஒரு மீடியா வந்து அரசு வந்து என்ன பேசணும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்ன பேசணுங்கிறத கண்ட்ரோல் பண்ணுதா இல்லையா? போன் இருக்கக்கூடாது, டாஸ்மாக் இருக்கக்கூடாது, போதைப் பொருட்கள் இருக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுக்க முடியாதா? திரைப்படங்கள்ல இவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு நிர்ணயம் பண்ண முடியாதா? ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன்னா அப்படி சீர்குலைஞ்சு இருந்தாதான் இவங்க பெருசா வளர முடியும். ஆனா அவங்களுமே என்ன நிம்மதியா பாக்குறாங்கன்னு நமக்கு தெரியல. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு என்ன சொல்றது, துச்சமா பார்க்கதான் தோணுது. என்னங்கடா பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரிதான் யுகாண்டு. ஏன்னா இது எல்லாத்துக்கும் நம்ம கூட்டு தெரிஞ்சோ தெரியாமலும் நம்மளும் அதுல தொடர்புல இருக்கோம். தெரிஞ்சோ தெரியாமல தெரிஞ்சுதான் இருக்கும். ஒருத்தர் ஊழல் பண்றாங்க அப்படின்னா இல்ல அவங்க ஊழல் பண்ணாலும் நல்லது, அதாவது 60% நல்லது பண்றாங்க, 40% அவங்க எடுத்துக்கிறாங்க, பரவாயில்ல.
இட்ஸ் அ ராங் ஐடியா, இட்ஸ் அ ராங் ஐடியாலஜி. இந்த சிறுபான்மைக்கு பாதுகாவலன் திமுகன்னாங்க, போய் ராஜ்நாத் வந்தது பெருமை மிகு விஷயம்னு சொல்லிட்டு சொல்லலையா? இப்போ என்ன பண்ணுவாங்க கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும்? இப்போ என்ன சொல்லுவாங்க? திமுகக்கு ஆதரவாக நிற்பாங்களா? எல்லாமே பைத்தியக்காரத்தனம். யூ ஹாவ் டு அன்லெஸ் அண்ட் அன்டில் வேல்யூ சிஸ்டம், இதுதான் வேல்யூ, இதுல இருந்து பிறழக்கூடாது. தவறுகள் நடக்கும்பா, தவறுகள் செய்வோம். நம்ம தெய்வ பிறவிகள் கிடையாது. நானே தெய்வ பிறவி கிடையாது. பேசுறேன்னா குற்றங்கள் செய்யக்கூடாதுங்க. குற்றங்கள் செய்யக்கூடாது. குற்றங்கள் கற்ற ஒரு சமூகமா நம்ம மாறித்தான் ஆகணும். நம்ம என்ன பார்க்கணும், நம்ம என்ன கன்சியூம் பண்றோங்கிறது நம்ம முடிவு எடுக்கணும். மேம் இதை வந்து இப்போ சடனா ஸ்டாப் பண்ண முடியுமானா முடியாது. இதை தாண்டி நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு, மேபி நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வேணா நம்ம ஒரு நல்ல பழக்கத்தையும், குறிப்பா ஆண் பிள்ளை என்ன சொல்லி தருவீங்க? இப்ப நான் கேக்குறேன், ஒரு குடிக்கிற தகப்பன் வந்து தன்னுடைய பிள்ளைக்கு என்ன நல்லதை சொல்லி தந்துட முடியும்? அவரால சொல்லி தர முடியும். சீரியல் பாக்குற ஒரு பெண் வந்து தன்னுடைய பிள்ளைக்கு என்ன நல்லதை சொல்லி கொடுத்துட முடியும்? இப்ப இந்த ஜெனரேஷனா இப்போ நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இதுக்கப்புறம் நம்மள மாதிரி நீங்க என்னோட சேராதீங்க. உங்களோட வயசு ஜென் எக்ஸ் நானு. நீங்க வந்து என்னோட ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய அம்மாக்கள்லாம் இதுக்கப்புறம் வேணா அவங்க ஆண் பிள்ளைகளுக்கு 2 பாலினமும் சமம், பெண்களை பாதுகாக்க தான் உலகத்துல ஆண்களே இருக்காங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்து சரிசமமா பார்க்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையே சொல்லி கொடுத்தாலே போதுமே மேம். ஆக்சுவலி யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்ணுமே வந்து பயங்கர ஒரு அசர்ட்டிவ் ஆகுறது ஆஃப்டர் 30-40 தான். 40 வயதுக்கு அப்புறம் வந்து ஆண்கள், அந்த அதிகாரமா இருந்த ஆண்கள் கூட வந்து இப்போ வைஃப்க்கு பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பெண் வந்து அதிகாரமா ஆகிறது அந்த 40 வயதுல தான். அதுக்குள்ள வயசாயிடுமே, வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. இல்லை நம்ம பல விஷயங்கள் இப்போ திரும்பி பார்க்கும்போது, நானே திரும்பி பார்க்கும்போது ஓ மை காட் எத்தனை விஷயத்த கோட்டை விட்டுட்டோம் நம்ம. இப்போ என்ன பண்ண முடியும்? ஏன் இளைஞர்கள்கிட்ட பேசுகிறேன், ஏன் இவ்வளோ பிடிவாதமாக சில விஷயங்கள் பேசுகிறேன், ஏன் நிறைய கவுன்சிலிங் கொடுக்குறேன்? யங்ஸ்டர்ஸ் தான் மெயினாக, நான் என் டார்கெட் யங்ஸ்டர்ஸ் தான். என்ன அப்படின்னா சரியாக திருத்தமாக வாழ ஆரம்பிச்சிரு, இப்போவே வாழ ஆரம்பிச்சிரு. நாங்கள்லாம் குப்பை, எங்களெல்லாம் தூக்கி போட்டுருங்க, உங்களுடைய இதில் சரியாக வளருங்க, சரியாக யோசிங்க. உங்களுக்கு என்ன வேணும்? மகிழ்ச்சி தானே வேணும். இதுதான் வந்து நிரந்தரமான மகிழ்ச்சி. தண்ணி அடிக்கிறதுல மகிழ்ச்சி கிடையாது. ஒரு பெண்ணை என்ன சொல்கிறது, துச்சமாக பார்க்கறதுல மகிழ்ச்சி கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு வரும்ன்றது தெரியல நமக்கு. பட் வி ட்ரை ஆர் பெஸ்ட். மேம் உடனே ஒரு சமுதாயத்தை திருத்த முடியும்னா முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த சமுதாயத்தை திருத்த முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஆனால் இதுலேருந்து நம்ம வந்து சொல்லலாம், ஒவ்வொரு வழக்கு நடக்கும் போதும் இனிமே இது நடக்காம பார்த்துக்கலாம், இனிமே இது நடக்காம பார்த்துக்கலாம். இல்லைம்மா, இது குற்ற சமூகமாக மாறிடுச்சு, குற்ற சமூகமாக மாறி தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் இதை எப்படி அதாவது ஒரு 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 தவறு வந்து டக்குன்னு எல்லாரையும் பண்ண வச்சிடலாம், திருத்துறதுக்கு டைம் ஆகுன்றீங்க. நல்லதை பண்ண வைக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஒரு வாழ்த்து வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டம். 100 சாபம் டக்குன்னு வாங்கிடலாம். இது எல்லாமே வந்து ஆக்சுவலி நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிற, பார்க்க தவறிய இல்லை பார்க்க போற நான் எல்லாருக்குமே சொல்ற விஷயம் என்னன்னா, இன்னைக்கு மேம் சொன்ன எல்லா கருத்துக்களுமே எவ்வளோ முக்கியம், குறிப்பாக நம்மளுடைய சொசைட்டிக்கு, குறிப்பாக ஆண்களுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதோட இதை நிற்க போதானா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். பட் இதுக்கப்புறம் நடக்காமல் தடுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நல்ல கருத்தோட இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.